ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நல்லா பாருங்க, we will all go to heaven one day. நாங்க பரலோகம் போவது நிச்சயம். ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த பூலோக வாழ்க்கையில நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் முதிர்ச்சி அடைய வேண்டும், தேர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு அடையாளமாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும். That is the greatest desire for Father. கனி கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ ஆலயத்திற்கு வருகிற, நீ வசனத்தை வாசிக்கிற, ஜெபிக்கிற, நீ ஆராதிக்கிற. ஆனா கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நீ பரலோகத்துக்கு வருது மாத்திரம் எதிர்பார்ப்பல்ல, நீ கனி கொடுக்கிறாயா? Are you being fruitful in the kingdom of God? நான் விசுவாசிக்கிறேன், வார வாரம் கர்த்தர் வசனத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு காலத்தை கொடுத்தார், வாய்ப்புகளை கொடுத்தார், அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்தார். நீ இன்னும் கனி கொடுப்பதற்கு, உன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு, நீ ஒப்பு கொடுப்பதற்கு, நீ உன்னுடைய சிந்தையை புதுப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் ஆயிரக்கணக்கான வாய்ப்புகளை கொடுத்தும் நீங்களும் நானும் மாறாமல் இருக்கும் பொழுது நாள் ஒன்று வரும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் கோடாலி எடுத்து வெட்டி போட்டுருவேன். ஏன்? கனி கொடுக்கல. தேவ பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு எங்களுக்கும் அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்துகிற கர்த்தர். He prunes us. சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார், மனுஷர்களை அனுமதிக்கிறார், சில வாய்ப்புகளை கொடுக்கிறார், சில பிரச்சனைகளை அனுமதிச்சு, நீ என்ன இப்ப என்ன தேடு, உன் மாமிசத்துல நீ சாய்ந்து இருக்காத, உன்னுடைய சுயபலத்துல சாராத, உன்னுடைய சொந்தக்காரங்க பேச்ச கேட்காத, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்காத, உன் சுய புத்திய கேட்காத, என்னுடைய ஆலோசனை நீ சார்ந்து கொள் என்று கர்த்தர் வாய்ப்புகளை கொடுப்பார். நான் கொஞ்சோண்டு கனி கொடுக்கிறேன், ஆனா அவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணல. அவர் என்ன பண்றாரு? என்ன என்கரேஜ் பண்றாரு. மகளே, நீ இவ்வளவு கனி கொடுக்கிறியே, நீ இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும், நீ இன்னும் அதிகமா பிரகாசிக்கணும், ஆசீர்வாதமா மாறணும். அதற்கு நான் உன்னை சுத்தப்படுத்துவேன். சுத்தப்படுத்துறது என்ன? சில காரியங்களை வெட்டுவாரு, தேவையில்லாத சில உறவுகளை வெட்டுவாரு, பழக்கங்களை வெட்டுவாரு, தேவையில்லாத சில வாஞ்சைகள், ஆசைகளை வெட்டுவாரு. வெட்டும் பொழுது கஷ்டமா இருக்கும், ஆனா சகித்துக்கொள். ஏனென்றால் நீ இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி இதை செய்கிறார். Don't see this as punishment. See this as upgradation. உங்களை தண்டிக்கிற ஆண்டவர் அல்ல. உங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா கோடாலி எடுத்து உங்களை வெட்டி உங்களை அக்கனிக்குள்ள போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அவருக்கு. ஏன் ஒரு நிமிஷம் இல்ல, 10 செகண்ட் ஆகாது. கோடாலி எடுத்து மூக்கு பிடிச்சா போதும், மூச்சு நின்றோம். போ, பெட்டிக்குள்ள வை, மண்ணுக்குள்ள மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார், வசனத்தை கொடுக்கிறார், ஊழியக்காரங்களை அனுப்புகிறாரு, சபையில பேசுறாரு, ஜெபத்துல பேசுறாரு. நீ மாற வேண்டும், நீ கனி கொடுக்க வேண்டும், நீ ஒப்பு கொடுக்க வேண்டும், நீ மனமாற வேண்டும் என்று வாய்ப்புகளை தருகிறார். ஏனென்றால் நீ இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி.